நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கலாம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை பொருந்தினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை நேசிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அன்பு செய்து உம்முடைய பாதைகளை எங்களுக்கு காண்பித்து தருகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, எங்களை அன்பு செய்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய செம்மையான வழியை எங்களுக்கு காண்பித்து தந்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நீர் நடத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, பாடல் பகுதியும் ஜெப வேளையும் ஆண்டவரே, ஆராதனை பகுதிகளும் சங்கீத பகுதிகளும் ஆண்டவரே, ஆண்டவரே கம்யூனியன் பகுதிகளும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆளுகைக்கு கீழாக நடக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே நிற்கிற ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நீர் கடந்து வந்து நடத்துவீராக. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாடல் பகுதியில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆண்டவரே மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, ஆராதனை பகுதியில் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஜெப வேளையில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரக்கம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, சங்கீத பகுதிகளில் ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, செய்தி வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் உம்மை குறித்து ஆண்டவரே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்வதற்குள்ள ஞான கண்கள் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கின்றோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 6வது பேஜிலே 1வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நானே பாடி துதிப்போம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில்
காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. காக்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்றும் தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் நம்பி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம்.
ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு நல்லவராயிருந்து நீர் எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. கோர பயங்கரமான புயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அடித்த பொழுதிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்கள் பக்கத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரே எங்களை எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு நீர் பாராட்டிய இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரே, இந்த நல்ல இரக்கங்களுக்காக, இந்த நல்ல பாதைகளுக்காக ஆண்டவரே, இந்த நல்ல புரொடெக்ஷனுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. உம்மால் ஆண்டவரே அப்பா ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்ய ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டியவைகள் என்னவென்று சொல்லி சரியாய் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியா இருக்க தகப்பனே ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை நடத்தி வருகின்ற சகல பாதைகளிலும் ஆண்டவரே உம்மை எல்லா நாட்களிலும் எல்லா நொடி பொழுதிலும் உம்மை போற்றி துதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே, இந்த நன்றி பலி நேரத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒன்றாக இணைந்து தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தகப்பனே உம்மை போற்றி துதிப்பதற்கு எங்களுடைய ஜீவனை ஆண்டவரே தொடர்ந்து நீர் நீட்டி கொடுப்பீராக. அந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் எல்லோரும் 16வது பேஜிலே 2வது பாடலை பாடி விசுவாசத்தோடு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாவே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே நான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு
அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாண்ட வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாண்ட வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத எல்லாரும் நினைத்தேவில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, 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 இவைகள் எல்லாம் வறண்ட நிலங்களாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே செழிப்பான நீருடையாய் மாற்றுவதற்கு உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவைகள் எல்லாம் நடக்காது என்று சொல்லி ஏதாகிலும் எங்களுடைய இருதயத்திலே, இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஏதாகிலும் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தீர்க்கமாய் சொல்கிறேன், அதை உம்மால் செய்யக்கூடும் என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற நீர் உதவி செய்து
செய்வீராக. ஆண்டவரே அப்பா, நிறையாத ஆண்டவரே, முடியாத, செய்ய முடியாத, நிறைவேறாது, நடக்காது என்கின்ற காரியங்களை ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே, ஆண்டவரே இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வாசல்கள் திறக்கட்டும், ஆண்டவரே சுகங்கள் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஆண்டவரே வேலை உயர்வு உண்டாகட்டும், சாலரி உயர்வுகள் உண்டாகட்டும், ஊழிய உயர்வுகள் உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், ஆத்தும பாரங்கள் பெருகட்டும், சபையிலே ஆத்துமாக்கள் பெருகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் நிரப்பும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக. அந்த ஒரு உணர்வோடு நமது கரங்களில் இருக்கின்ற 21வது பேஜிலே 3வது பாடல், 21வது பேஜிலே 3வது பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவர் ஆண்டவரே, மரணத்தை வென்றவர் ஆண்டவரே, பாதாளம் ஜெயித்தவர் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். சங்கீதம் 126. சங்கீதம் 126. When the Lord brought back the captivity of the Zion, we were like those who dream. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். Then our mouth was filled with laughter, our tongue with singing. Then they said among the nations, the Lord has done great things for them. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்து, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்கு சொல்லிக் கொண்டார்கள். The Lord has done great things for us, before we are glad. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருந்தோம். Bring back our captivity, O Lord, as the streams in the south. கர்த்தாவே, தெற்கத்திய வெள்ளங்களை திரும்புவது போல எங்களை சிறைப்பிடித்து திரும்பும். Those who sow in tears shall reap in joy. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். He who continuously goes forth weeping, bearing the seeds of sowing, shall doubtlessly come again with rejoicing, bringing his sheaves with him. Amen. ஆரோகண சங்கீதம் 126. ஆண்டவர் ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களை அபிஷேகிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் சிறையிருப்புகளை திருப்புவது அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய அதிகாரம். அவர்களுக்கு என்று சொல்லி நாம் இருந்துவிடக்கூடாது. அஸ்பர் புதிய ஏற்பாட்டின்படி இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கும் நம்மளுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கும் தேவனிடத்திலே தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய பிசாசினிடத்திலும் நாம் போராடி நம்முடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு நம்மை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவார் என்பது நிச்சயம் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். இதிலே சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவர் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும் பொழுது
திருப்புவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டினது. அதன் நிமித்தம் ஆண்டவர் அவர் பக்கமாக திரும்பி அவருடைய சிறையிருப்பை தேவன் என்ன செய்தார்? திருப்பினார். அதாவது நம்மளுடைய காரியங்களை நாம் உருக்கமாக தேவனிடத்திலே நாம் எடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் திருப்பப்படும். கர்த்தர் திருப்புவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய யாராகிலும் எதாகிலும் ஒரு அடிமைத்தனத்திலோ எதாகிலும் ஒரு பாவக்கட்டுகளுக்குள்ளாகவோ யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாவங்களுக்குள்ளாகவோ ஏதாகிலும் நாம் அப்படி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் அந்த காரியங்களை நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாய் மாற்றி போட்டு நம்மை சொப்பனம் காண்பது போல அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து மாற்றி போடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது இல்லது நம்மை கொண்டு மற்றவர்களுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும் பொழுது நாம் பாருங்க, அந்த இடத்திலே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்வார்களாம்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்யக்கூடிய அந்த அற்புதங்கள் அநேக ஜனங்களுக்கு அது சாட்சிகளாய் மாறும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அதனால் நம்முடைய சகல காரியங்களையும் நாம் தேவனிடத்திலே சரியாக தெரியப்படுத்தி சொல்லி அவரிடத்திலிருந்து அந்த காரியங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த சிறையிருப்புகளை மாற்றி நம்மை ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாழ வைப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். செய்து முடித்து விட்டார். நாம் எல்லோரும் இப்படி உருக்கத்தோடு தேவனிடத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நம்மிடத்திலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்து முடித்தார் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் திருப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனிடத்திலே நாம் எடுத்து வைக்கும் பொழுது அது எந்த பாரத்தோடு கண்ணீரோடு நாம் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், அந்த காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்கின்றார். அதான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னதுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கின்றார்? பதில் கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருகிறான். அப்படி நம் எல்லோரையும் தேவன் கம்பீரத்தோடு இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நம்முடைய சகல சிறையிருப்புகளையும் தேவன் திருப்பி இந்த பூமியில் நாம் கம்பீரமாய் வாழ்வதற்கு வாழ வைப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கலாம், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இருக்கலாம், எந்த சிறையிருப்பிலும் நாம் இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய இருதயத்திலே கொண்டு நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே நாம் தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். நான் லாஸ்ட் வீக்கிலே சொன்னது போல இது ஆராதனை பகுதி. நாம் எல்லோரும் ஒரு சில ஆராதனை பாடல்களுடைய வரிகளை பாடி தேவனை ஆராதித்து நாம் கடந்து வரலாம். அடுத்ததாக நாம் ஜெபிப்பதற்காக அடுத்த நேரம் இருக்கிறது. அந்த ஜெப பகுதியிலே நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சில முறை கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏதோ ஒரு புதுசாக அப்போ தான் வர்ற மாதிரி ஒரு பயமும் நடுக்கமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துவார்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி பார்த்திங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21.
முடிச்சுட்டீங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அநேகர் ஒரு ரோல் மாடலாக எடுத்து அநேகர் இருக்கிறத நம்ம பார்ப்போம். எத்தனையோ சினிமா நடிகர்களுக்கு அவர்கள் ரசிகர்கள் அப்படியா அவர்கள் ரோல் மாடலாக எடுத்து அவங்க சீவிர மாதிரியே தலை சீவுறதும், அவங்க ட்ரெஸ் போடுற மாதிரியே ட்ரெஸ் போடுறதும், அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரோல் மாடல் எப்போவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தன் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல, வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அப்படியாக அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்படின்னா அவர் வாழ்ந்து காட்டிட்டாருன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இயேசு அநேக உவமைகள், அநேக வார்த்தைகளை நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, உபதேசங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இயேசு ஒரு சில நேரம் மௌனமாக இருப்பார். அந்த மௌனத்தில் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மௌனத்தில் இருந்த அர்த்தத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 53:7. நான் வாசிக்கிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த வசனத்தில், ஒரே வசனத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவர் வாயை திறவாதிருந்தார், சத்தமிடாதிருந்தார், சத்தமிடாத ஆடை போல இருந்தான்னு சொல்லி அடிக்கடி நம்ம இந்த இதில் ஒரு 3 வாட்டி நம்ம இந்த ஒரே வசனத்தில் 3 வாட்டி பார்க்குறோம். ஆண்டவர் ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற சரீர அவயவங்களில் ரொம்ப டேஞ்சரான ஒரு அவயவம்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு நாவு தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு அவயவம்னு சொல்லி வேதத்தில் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 3 6ஆம் வசனத்து, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த நாவு நம்ம இந்த நாவுனால் ஒரு சின்ன நாவு நெருப்பு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுற மாதிரி நம்ம சரீரத்திலே சின்னதாக இருந்தாலும் அது நம்ம ஆயுள் சக்கரத்தையே அழித்து விடக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இந்த நாவு இருக்குது. அப்போது நம்ம பேச வேண்டிய வார்த்தைகளில் மிகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் பேசுகிறார். ஆண்டவர் எப்படியோ ஒரு பாடுபடும் போது வாயை திறவாது இருந்தார்னு சொல்லி நம்ம ஏசாயால வாசித்தோம். அவர் நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது, அடிக்கப்பட்ட போதெல்லாம் அவர் வாயே திறக்கலையாம். ஆனால் நெருக்கப்பட்ட போது எப்படி வாயை திறக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம ஒருத்தங்களை நெருக்கி வராங்க, நம்மளை கார்னர் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு சின்ன எதிர்ப்பையாவது நம்ம காட்டணும், நம்ம மேலே உள்ள நியாயத்தை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். என்னடா நம்ம வேலை நியாயம் இதே இல்லை, தப்பே இல்லை, ஆனாலும் இவங்கெல்லாம் நம்மளை நெருக்கிறத பார்த்தா என்னமோ நம்ம தான் குற்றம் செஞ்சு நம்ம தான் இது பண்ண மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசு குற்றமில்லாதவர், மாசற்றவராக இருந்த போதும் கூட இந்த சிலுவை மரணம் அவருக்கு வரும்போது அவர் எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த சிலுவை மரணத்தில் பார்க்குறோம். அவர் நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது வாயை திறவாதிருந்தார் நம்ம பார்க்குறோம். நமக்கு இன்றைக்கி பேசி ஒரு சில நேரங்களில் பிரச்சனையை பெருசாக்குறோமே தவிர்த்து மௌனமாக இருந்து எதையும் நம்ம சாதிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம பேசுகிறது தான் நியாயம், நம்ம பேசுகிறது தான் அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் எல்லோரும் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனாலும் மௌனமாக இருந்து சாதிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. நெருக்கப்படும் ஒருவேளை நெருக்கப்படும் போது நம்ம அமைதியாக இருக்கிறோன்னா அது எப்படின்னா, நம்மளோட பலவான்களாக இருப்பாங்க, அவங்க நம்மளோட ஒரு டாப்பில் இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு வேளை இவங்களை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நமக்கு இதயத்துக்கு தெரியும்னா அப்போ நம்ம சைலண்ட்டாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தையே படைத்த தேவன், அவர் ஏன் மௌனமாக இருக்கணும்?
அப்படின்னு இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 54 வாசிப்போம். ஒன்பது 54 55. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பார்த்தீங்கன்னா இவர் உடனே சொல்லலை, எலியா போல் அக்கினி இறக்கி இவங்களாம் அழிச்சிடலாமான்னு சொல்லி சீசர்களே வந்து கோவப்பட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன போய் எலியா கூட கம்பேர் பண்ணுறீங்க, நான் எலியாவோட பெரிய ஆள், அக்கினி இல்லை அக்கினி கந்தம் கல்மலை எல்லாத்தையும் போட்டு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன ஆவியில் இருக்கீங்க, திரும்பி பார்த்து நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் அறியீர்கள் என்று அதட்டி. அப்போ வந்து அந்த மாதிரி அவர் இல்லை, அவரோட சிந்தையே வேறு, அவர் டோட்டலாக வந்து அவர் சிந்தையே வேறு. இன்றைக்கி நாம் வந்து ரோல் மாடலாக எடுக்கணும்னு சொன்னால் அவரோட சிந்தையை தான், அவரை தான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி அநேகர் வந்து ஒரு பரிசுத்தவான்களையோ வேறு யாரையோ அவங்க தான் நமக்கு ரோல் மாடல், அவங்க தான் நமக்கு இதுன்னு சொல்லி அவங்கள பாதியே செய்யணும், அவங்கள மாதிரியே பண்ணணும்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க, செய்கிறாங்க. ஆனால் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம என்றைக்கும் ரோல் மாடலாக வச்சு அவர் எப்படி நடந்தார், அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படி சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கணும். அவர் வந்து நெருக்கப்படும் போது இந்த மாதிரி வந்து அமைதியாக இருந்தார். ஒரு அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அநேக அதிகாரங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தது. ஒருவேளை வந்து எலியா எப்படி செஞ்சானா வந்து அப்படியே அக்கினி இறக்கி எல்லாத்தையும் அழிச்சு போட்டோம். அது மாதிரி இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு இருந்த அந்த வல்லமையெல்லாம் இருந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அது மாதிரி செய்யலை. நம்மளை வந்து மன்னிக்க சொல்லி தான் ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு. அவரோட போதனைகள், அவரோட உபதேசங்கள் பூராவே மன்னிக்கிறத ஒரு மையமாக வச்சு தான் இருக்கும். அன்பு செலுத்துறது, மன்னிக்கிறது தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அநேகர் ஒரு 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 உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு உதவி ஊழியரும் இருந்தார். அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவர் இருக்கிற ஆலய பக்கத்தில், அந்த காம்பவுண்டு பக்கத்தில் ஒரு 3 மாட்டு வண்டிகள் வந்து பக்கத்துலேயே நின்றுச்சு. இந்த இரவு 1 மணி போல் அந்த டைமில் பக்கத்தில் நின்று அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் போகலான்ட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாஸ்ட் வந்து எதேச்சா அது 1 மணிக்கு எந்திரிச்சு அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து அதை பொறுத்துக்கவே முடியல. நம்ம ஆலயத்து வாசலில் இது காம்பவுண்ட் ஓரத்தில் இப்படி நிற்கிதே, அதை இதாக அசிங்கம் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு அந்த இமீடியட்டாக போய் வண்டி எடுங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டினாங்களாம். அப்போ வந்துட்டு அப்படியே வார்த்தை வளர்ந்துக்கிட்டே போச்சு. அவங்க வந்து வண்டி இல்லையா, நாங்கள் வந்து ஓரத்தை தான் நிறுத்திக்குவோம், இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது, நாங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சு காலையில் விடிய காலம் எழுந்திரிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஆனாலும் இவருக்கு வந்து அதை விட்டு கொடுக்க மனது இல்லாமல் அவங்கள வந்து தொடர்ந்து வந்து மிரட்டி ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பிறகு அவங்க என்ன போயா எடுக்க முடியாது போயா அப்படின்னு சொல்லி 3 பேரும் இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து என்னடா நம்மள்கிட்டே வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவர் புகழடைஞ்சிருந்தார். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு ரொம்ப அறிமுகமான ஆள். உடனே அந்த நைட்டு போய் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடித்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து 2 வண்டி போலீஸ் நிறைய கூட்டிகிட்டு வந்து இமீடியட்டாக அந்த இடத்த காலி பண்ணி அந்த நேரத்தில் அவங்க சால்வ் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. அவர் என்ன நினச்சாரோ செஞ்சுட்டார். ஆனால் 5 நிமிஷத்தில் அதை செஞ்சார். ஆனால் அந்த 5 வருஷத்தில் அந்த இடத்துலேருந்தே அவர் வந்து ஊழியமே அவருக்கு போயிடுச்சு. இந்த பொறுமை வந்து இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு சில நேரங்களில் நம்மளை பொறுமையாக இருக்க, அமைதியாக இருக்க தான் கற்றுக் கொடுக்குறாரு. அதை விட்டுவிட்டு நம்மளோட பவரை காட்டுறேன், நான் வந்து எப்படி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், எலியாவை போல் அக்கினி இறக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டவர் செய்ய நினைக்கிறது பூரா நம்ம வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் வாழ்ந்தே காட்டியிருக்கிறார். ஒரு ஒடுக்கப்படும்போது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. நம்மளை ஒருத்தவங்க ஒடுக்குறாங்க, நமக்கு ஒரு லிமிட்டே இல்லை. நமக்கு வந்து ஒரு பலூனை பார்த்திங்கன்னா, பலூனுக்கு கூட ஒரு அளவு ஊத தான் அது வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஒரு அளவு ஊதிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அளவு போனோன்னா அது வெடிச்சிடும். அதேமாதிரி டயரில், நமக்கு வண்டி டயரில் வந்து காற்று அடிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காற்று அடிக்கிறது நம்ம போதுமான அளவு அடிக்கலாம், அதுவே அடிச்சுட்டு இருந்தால் டயரே வெடிச்சிடும். அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு சின்ன பூச்சி கூட நம்ம தொந்தரவு பண்ணும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது புழுவாக இருந்தால் கூட அது ஒரு லிமிட் தான் தாண்டு, ஒரு அட்லீஸ்ட் அதுக்குரிய எதிர்ப்பையாவது அது காட்டும். ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா அப்படி அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அந்த டைமில் கூட அமைதியாக இருக்கிறத நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம். ஏசாயா 53 பார்த்தோம். ஏன் அப்படி அமைதியாக இருக்கணும்? இயேசுக்கு ஏன் வல்லமை இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்கள அடிக்கிறாங்க, துப்புறாங்க, தலையில் குட்டுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு அரைகிறாங்க கன்னத்தில். இதெல்லாம் பார்த்து அவர் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக அது ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே இருந்தார்.
நம்மளாம் இந்த இடத்துல இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் சொன்னாங்க. அட்லீஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு பவரை காட்டிடலாம்னு சொல்லி நீ தான் என்ன அடிச்சேன்னு சொல்லி குரலாவது கேட்கும். பக்கத்தில் வந்து என்ன தான் சுற்றி இருந்து ஒருத்தங்க அடித்தா கூட அவங்க குரலாவது நம்ம அந்த அடுத்த வார்த்தை பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சி நீ தான்ப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அட்லீஸ்ட்டு கண்டுபிடிச்சி ஒரு சின்னதாக நம்மளோட இதை. ஆனால் இது எதுவுமே ஆண்டவர் வந்து பண்ணாமல் இருந்தார். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒருவரையும் வந்து டோன்ட் ஜட்ஜு, யாரையும் நம்ம வந்து குற்றப்படுத்தவும் யாரும் வந்து இது பண்ணவும் கூடாது. அதே நேரத்தில் நாம் செய்கிறது தான் நியாயமோ அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துறதும் தப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர்ஸ். நம்ம வந்து அடுத்தவங்களை அடுத்தவங்களை குற்றப்படுத்தாமல் கூட இருந்தோம். அவன் என்னப்பா நமக்கு இதெல்லாம் தேவையா, அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அவன் என்னமோ செஞ்சுட்டு போகிறான்னு சொல்லி நம்ம ஒருவேளை விட்டுடலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு காரியம் வரும்போது நம்மளை யாராவது கார்னர் பண்ணும்போது நம்ம அட்லீஸ்ட் நம்ம பக்கத்தில் உள்ள நியாயத்தையாவது நம்ம சொல்கிறவங்களா இருப்போம். அப்படி நியாயப்படுத்துறது கூட அடுத்தவங்களை குற்றப்படுத்துறதா ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார். அந்த குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் போதனை பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துக்காக வந்து அவர் மேலே நியாயம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆண்டவர் வந்து அந்த இதில் அமைதியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்மளை வந்து நம்ம மரணித்த பிறகு இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவரோட திட்டப்படி தான் நடக்குது, நம்ம எப்படி இருந்தாலும் 3 நாள் உயிரோடு எழுந்துருவோம்னு சொல்லி இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதான் ஆண்டவர் வந்து பொறுமையாக இருந்தார். நமக்கும் அந்த பொறுமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் பிரியப்படுறாரு. ஒரு சிலர் இந்த பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும்போது கேப்பே இருக்காது, அந்த சைக்கிள் கேப்பில் ஆட்டோ ஓட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன கேப்பாக இருக்கும், நம்ம வண்டியை நுழைக்கவே முடியாது. அந்த சின்ன கேப்லேயும் வந்து அப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்க தான் தன்னை நியாயப்படுத்துவாங்க. அப்படி ஒரு காரியம்லாம் பார்த்துருக்கேன் நான். ரோட்டில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாமு, அப்படி போகும்போது ஒரு சின்னதாக ஒரு வண்டி ஒரு பைக்கு போயிடுச்சு. இந்த பைக்கு பின்னாடியே ஒரு ஆட்டோவும் வந்து அப்படியே போயிடலான்னு சொல்லி போய் ஒரு வண்டியில் இடிச்சிருச்சு. ஆனால் வண்டி இடித்து அடுத்த சமயம் வந்து அந்த ஆட்டோக்கார் வந்து என்னமா சண்டை போட்டார்னா அவர் பேரில் தப்பே இல்லாத மாதிரியும் அப்படியே வந்து வாதாடி ரொம்ப இது பண்ணி உள்ள வண்டியில் இருக்கவங்களே பயந்துட்டாங்க அவர் பேசுகிறத பார்த்து. ஒருவேளை நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு தன்னோட தப்பை வந்து தன்னோட எந்த காரியத்தையும் நம்ம நியாயப்படுத்துறது வந்து டைம் வேஸ்ட். ஆண்டவர் வந்து நெருக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது ஒரு சில காரியங்களில் நம்மளை அமைதியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நமக்காக நம்ம வழக்காடுறதை விட்டுட்டோம்னா தேவன் நமக்காக வழக்காடுவார். இது என்றைக்குமே ஆண்டவருக்கு ஒரு இடமே கொடுக்காம எல்லாத்தையும் நம்மளே பேசி முடிச்சோம்னு வச்சுங்களேன், அந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஹெல்ப்பு கேட்டால் ஹெல்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இது மாதிரி தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறத விட்டுவிட்டு எல்லா சண்டையும் அந்த அம்மாவே போட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்குறது இல்லையா, எனக்கு நீதி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அப்போ ஆண்டவர் பேசினாராம், ஏன்பா எனக்கு எங்கே நீ இடம் கொடுத்த, நீ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீனே பேசி முடிச்சிட்டிய அப்படின்ற மாதிரி அந்த அம்மாட்ட வந்து அது மாதிரி நாமளே இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிடறோம். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நீதி செய்யும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறதா இருக்குது. அப்போ வந்துட்டு நமக்காக நம்ம வழக்காடாமல் இருந்துட்டு தேவனிடத்தை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராக இருப்பார். இந்த இது அமைதியாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்குறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 நம்ம அமைதியாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பியரில் எழுதியிருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாம் என்ன பண்ணணும், இந்த அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை வந்து நம்மளோட காரியங்கள் எல்லாத்தையும் எப்படி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, இப்போ எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபமும் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
உலகத்தில் வந்து அநேக வியாதிகள் இருக்குது. இப்படி வந்து டாப்பில் வந்து எந்தெந்த வியாதி வந்து ரொம்ப டாப்பில் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்களாம். அப்போ சர்வே எடுக்கும்போது அதில் வந்து டாப் 5ல் ஒரு வியாதி வந்து இருக்குதான். அதுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் கிடையாது, அது ஒரு மருந்து கிடையாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி அப்படி ஒரு வியாதி வந்து இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்லாம் கண்டுபிடிச்சாங்கண்ணா. அது என்ன வியாதின்னா மனக்கவலை, அந்த டிப்ரெஷன். அதுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்டதான அந்த சிம்டம்ஸே கிடையாது, சிம்டம்ஸே இருக்காது அந்த வியாதிக்கு. மனக்கவலைக்கு வந்து தேவையில்லாமல் கவலைப்படுவாங்க. வந்து அந்த நேரத்தில் ஒரு துக்கம் ஒரு இது சூழ்ந்து கொள்ளும்போது நம்ம வந்து இது பண்ணும்போது அந்த கவலை தான் பெருகி அவர் இன்னும் வந்து அவங்க மனசில் அதை போட்டு யோசித்து இன்னும் அதை பெருசாக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போதைக்கு என்ன பண்ணணும், ஒன்றுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம ஏன் கவலைப்படணும்னு சொல்லி அப்படி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மன அழுத்தம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மனுஷங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரிய பெரிய தேவ மனிதர்கள் கூட வந்து அவங்க வந்து அந்த தன்னைத்தானே முடிச்சுக்கலான்ற அளவுக்கு அந்த டிப்ரெஷன் போய் அவங்கள இது பண்ணிச்சு. நம்ம இன்றைக்கி நம்ம எலியாவை பற்றி பார்க்க போகிறோம். எலியாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருமே நம்ம வேதத்தில் என்னை விட அநேகர் நல்ல வல்லவர்கள் இருக்கீங்க. எலியாவை பற்றி நம்ம பார்ப்போம். எலியா வந்து இந்த எசபேல் வந்து சொல்கிற ஒரு வார்த்தையினால் அவங்க வந்து மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே அவங்க போயிட்டாங்க. ஆண்டவரே, என்னோடய ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி எலியா வந்து 400 தீர்க்கதரிசி, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு அந்த காரியம் முடிஞ்ச பிறகு எசபேல் வந்து ஒரு வார்த்தை இந்த சொல்கிறாங்க, இந்த நாளைக்கு இந்த நேரத்தில் வந்து உன்னோட தலை வந்து வாங்கப்படும் சொல்லி. அந்த ஒரு வார்த்தை தான் அவர் வந்து டோட்டலோட அவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் வந்து 0 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படியா வல்லமையாக நம்ம நிறைய காரியங்களை வந்து ஆண்டவருக்காக பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்துப்போம். நல்ல ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு சொப்பனம்லாம் ட்ரீம் எல்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் சின்ன ஒரு காரியம் வந்து அதை எதையுமே செய்ய விடாமல் அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஆண்டவருக்காக நேரம் நீங்கள் வந்து இப்படி இருந்திருக்கணும், நம்மளாம் இருக்கிறத பார்த்தா இந்த ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுங்கிற குழந்தையாக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அது மாதிரி தான் இப்படியே மட்டம் தட்டி நாம் மனக்கவலைப்பட்டு நம்ம வந்து கர்த்தருக்காக எழும்ப முடியாமல், ஒரு சில காரியங்களை செய்ய முடியாமல், அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் அப்படியே அடங்கி போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அந்த கவலை வந்து என்ன செய்ய போகுது, கவலையினால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா, இல்லை ஒரு முளத்தை குறைக்க முடியுமா, முடிய வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் வந்து வசனம் கொடுத்துருக்காரு. எதுக்காக கவலைப்படணும், ஆண்டவர் நமக்கு கூடவே இருக்கார் சொல்லி. எல்லாவற்றையும் வந்து ஆண்டவருக்கு நம்ம எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணணும். காரணம் இல்லாத கவலை தான் இந்த மன அழுத்தத்தை கொடுக்கும். வந்து காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வேலைக்கு போயிடுவார். அவர் ஏதோ ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பார், ஆனால் அது வந்து யோசித்து பல ஆங்கிளில் யோசித்து இதனால தான் இதை சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி அவங்களே தன்னைத்தானே அப்படி சொல்லிவிட்டு சாயந்தரம் வர்ற வரைக்கும் அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ வேலை பார்த்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இதையே யோசித்து அந்த மனக்கவலை இன்னும் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோட கடைசி பகுதியை வாசிப்போம். நம்ம கவலைப்படும்போது நம்ம சரீரத்தில் ஒரு பலம் இல்லாமல் போயிடும். எடுத்தவங்க வாசிங்க. 8:10 அது கடைசி பகுதி. இன்னும் அவன் அவர்களை நோக்கி, கடைசி பகுதி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளோட பலன். நம்மளோட பலன் ஃபுல்லாக வந்து என்னென்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்னைக்கு உலக மக்களை கண்டு நம்ம அவங்க சொன்னதை வச்சு டிப்ரெஷன் ஆகாமல், எந்த காரியத்தை குறித்தும் நம்ம மனக்கவலை அடையாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கப்பலில் ஒரு போதகர் வந்து பிரயாணம் பண்ணாராம். அப்போ வந்து அவங்க மகள் வந்து தூர தேசத்தில் இருக்காங்க. அப்போது இது மாதிரி தான் ஒரு இயேசு போகும்போது காற்று மழையும் அடித்த மாதிரி அவர் போகும்போது அது நல்ல காற்று மழை அந்த கப்பலில் வந்து மோதி எல்லாம் இது பண்ணாங்க. ஆனாலும் இவர் வந்து ரொம்ப கூலாக இருந்தாராம். அப்போ வந்து கூலாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், என்ன இவ்வளோ எல்லாம் பதட்டமாக இருக்காங்க, நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ஐயா சொன்னார், நான் வந்து இந்த கப்பல் போய் கரையில் சேர்ந்துச்சுன்னா என்னோடய மகளை போய் பார்ப்பேன்,
இல்லை கப்பலுக்கு ஏதாவது சேதப்பட்டு நம்மெல்லாம் இங்கே கடலில் குதிச்சோம்னா என்னோடய மனைவியை போய் நான் பார்த்துருவேன் நான் அப்படின்னு சொல்லி கூலாக சொன்னாராம். அப்போது எது நடந்தாலும் ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் வந்து அந்த காரியங்கள் நமக்கு அவரோட சித்தப்படி நடத்தி கொடுப்பார். இதில் கிடந்து நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அதனால் என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? அப்போ வந்து அவரோடு நம்ம அவருக்காக இங்கே இருந்தோம்னா அவருக்காக வாழ்கிறவங்களாக இருக்கணும். இதே நம்ம இறந்துட்டோம்னா அவரோடு வாழ்கிறவங்களாம் நம்ம மாறிடுவோம். அது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவுமலைக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். 26:30. இது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஆண்டவருக்கு சிலுவை நல்லா பாடுபட போடுறாரு. இது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து என்ன பாட்டு வருதுன்னா அவருக்கு ஸ்தோத்திர பாட்டு. இதே நம்மக்கிட்ட வந்து நம்ம மரண தேதி நம்மளோட இது எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க, நமக்கு எல்லாம் இதாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த ஸ்தோத்திர பாட்டு வருமா சொல்லுங்கள்? இருக்கிறதுலே என்ன சோகமான பாட்டு எது இருக்குதோ அதை தான் நம்ம பாடணும்னு சொல்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணி பாடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அடுத்த நாள் அவரை போய் சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு எந்த பாட்டை பாடிட்டு போகிறாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனாங்கன்னு சொல்லி பாருங்க. இது மாதிரி ஆண்டவர் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு கூலாகவே அமைதியாகவே இருந்து அதை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நாமளும் வந்து இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்கள் வரும்போது அமைதியாக இருக்கணும். அதில் வந்து ஆண்டவர் தான் அந்த காரியத்தில் செயல்படணும்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து செயல்படுவார். அவரோட காரியங்கள்லாம் நம்ம பார்ப்பார். இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவரோட துதி அவர் வந்து எக்காலத்திலும் எனக்கு நன்மை செய்யும்போது தீமை உண்டாகும்போது தன் நன்மை செய்யும்போது தீமை உண்டாகும்போது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி, இதனால தான் தாவீது வந்து இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவரோட இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான். வந்து எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம வந்து எல்லா காலங்களிலும் ஆண்டவர் வந்து ஸ்தோத்தரித்து எல்லா காலங்களிலும் அவர் துதித்து இப்படியாக நம்ம வாழ்க்கையை கழிக்கும்போது நம்மளோட காரியங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார், டேக் பண்ணிக்குவார். வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த நாள் வந்து அவர் வந்து சிலுவை மரணத்துக்கு புறப்பட்டு போகிறதா இருந்தாலும் இந்த ஸ்தோத்திர பாட்டை பாடுறதுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த ஸ்தோத்திர பாட்டு கூட பரவாயில்லைங்க, நம்ம வந்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கூட இருந்துடலாம். ஆனால் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்தோத்திர பாட்டு நமக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி எல்லாவற்றுக்கும் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவர் வந்து எதை அனுமதித்தாலும் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம காரியங்கள் வந்து ஒரு சில நேரம் அது வந்து நமக்கு வேண்டியப்பட்டது நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு எந்நேரமும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களா இருக்கணும். எந்த ஒரு காரியத்துலேயும் ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம வச்சு போகும்போது நன்றி சொல்லி இது வரைக்கும் நம்ம பண்ணின காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும்போது அப்போ வந்து இனிமேல் நடக்கிற காரியங்களை ஆண்டவர் வந்து நம்ம பார்த்துக்குவார். நம்ம வந்து நன்றியே சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஜபத்தில் வந்து நம்மளோட காரியங்களே லிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா அவர் வந்து என்னடா இவ்வளோ செஞ்சு அவனுக்கு நன்றி இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படி தான் குஷ்டரோகிகள் ஒரு 10 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஐயா எங்களை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி 10 பேரும் ஒரு வார்த்தைப்படி சுத்தமானாங்க. ஆனால் அதில் ஒரு 2 பேர் தான் வந்து ஆண்டவருக்கு வந்து ஆண்டவரை நாங்கள் சுத்தமாயிட்டோம்னு சொல்லி, அப்போ மீதி ஆளுங்க எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் வந்து தேடுகிறார் ஒரு நன்றியுள்ள மனுஷனை, உங்களுக்கு நன்றி இருக்குதான்னு சொல்லி தேடுகிறார். நம்ம வந்து எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டு எல்லாமே அவர் வந்து நன்மை செஞ்ச பிறகு அந்த நன்மையை நினைக்காம இன்னும் நமக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இதுதான் நம்ம சொல்கிறதுக்கு முன் வரவங்களாக இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து நன்றி எதிர்பார்க்குற ஆண்டவர். இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம சைலண்ட்டாக இருந்து ஆண்டவர் காட்டின வழியில் நம்ம நடந்துட்டு அவர்கிட்ட போகும்போது அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும். வாயில் சொல் பிறவாததுக்கு முன்னே அதையெல்லாம் அறிகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நமக்கு நடக்கும்போது ஸ்தோத்திரம் வரும். ஆனால் நமக்கே நம்ம விரும்பின காரியம் எதுவுமே கிடைக்காத போது இந்த ஸ்தோத்திரம் நமக்கு வராது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ண முடியாது. நமக்கு ஜெபம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறதா இருக்கும். நமக்கு ஸ்தோத்திரத்தோட நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் அந்த பிலிப்பியர் நம்ம 4:6-7 வசனங்களை வாசித்தோம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம இருதயங்களையும் நம்ம புத்திக்கு மேலான, புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், நம்மளோட காரியங்களை ஒரு புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி வேண்டியிருப்போம், இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனால் ஆண்டவர் அது கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாரு, அது கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாருன்னா அதோட அதிகமாக ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறாருன்னு சொல்லி நம்ம நம்ம விசுவாசிக்கணும். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படியா நமக்கு ஒரு சில காரியங்கள் கிடைக்காத போது நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. தாவீது அப்படி தான் எக்காலத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், என்னோட துதி எப்போதும் அவரோட துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி இன்னும் அநேக நாமங்களை ஆண்டவருக்கு சொல்லி தாவீது இருந்தது போல் நாமும் நம்மளோட வாழ்க்கையில் தேவ சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. விண்ணப்பங்களை உங்களோட விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது தான் ஆண்டவர் இந்த புத்தி கெட்டாத சமாதானத்தை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.